இங்கே ஒரு டீச்சர் உடம்பு சரியில்லாத காரணத்தினால ஊருக்கு போறாரு. நான் திரும்பி வர வரைக்கும் என் கிளாஸ்ல ஒரு பர்சன் குறையக்கூடாது. அப்படி குறையலைன்னா உனக்கு 60 யுவான் தரேன்னு சொல்லி ஒரு 13 வயசு பொண்ண அவங்களுக்கு டீச்சரா போட்டு போறாரு. ஆனா அந்த பொண்ணு எடுக்கிற கிளாஸ்ல ஒரு பையன் வேலைக்கு போயிருப்பான் வெளியூருக்கு வறுமையினால. ஆனா அந்த பையனை போய் கூட்டு வரதுக்கு பஸ்ஸுக்கு கூட அந்த பொண்ணுகிட்ட காசு இல்ல. அந்த கிளாஸ்ல உள்ள பசங்கள்ட்ட எல்லாம் கேக்குறாங்க. ஆனா அந்த காசு இவளுக்கு பத்தல. பக்கத்துல ஒரு செங்கல் சூளை இருக்கு. அங்க பசங்கள்லாம் வேலைக்கு வந்து உங்களுக்கு எப்படியாவது காசை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி வராங்க. ஆனா அந்த ஓனர் வேலை செய்ய செய்ய பாதியில வந்து அந்த குழந்தைகளை துரத்தி விட்டுறாரு. செஞ்ச வேலைக்குனாச்சும் காசு தாங்கன்னு சொல்லி போராடி எப்படி கொஞ்சமா தராரு. ஆனா அதுவும் பத்தல. வேற வழி இல்லாம அந்த பொண்ணு நடந்தே போய் அவனை தொலைவலான்னு சொல்லி கிளம்பிடுறான். அந்த பையனோட போட்டோ வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பக்கத்தா விசாரிச்சுட்டு போறான். கையில சாப்பிட்றது கூட காசு இல்லாம இருக்கா. இந்த பொண்ணுக்கு ஒரே வைராக்கியம் என்னோட மாஸ்டர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால எந்த பையனையும் குறைய விடக்கூடாதுன்னு சொல்லி தொலைவிட்டு இருக்கான். இப்படியே தொலைவனா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சாவ ஒரு சேனல் அணுகிறா. அந்த சேனல் கேட்டு முன்னாடியே நிக்கிறான். ஆனா அவங்க கண்டுக்கவே இல்லை. ஆனா அவ விடுற மாதிரி இல்ல. நைட்டு முழுக்க பிளாட்ஃபாரத்திலேயே தூங்கிட்டு கிடைக்கிற சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் போய் அந்த கேட்டு கிட்ட நிக்கிறா. பேருன்னு சொல்லி அவங்கள உள்ள கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த பையலை பத்தி அழுதுகிட்டே அந்த சேனல்ல சொல்றான். அந்த சின்ன பையலும் அந்த டிவியில பார்த்துக்கிட்டு இந்த பொண்ணை தேடி வந்துடுறான். அந்த சேனல் நிர்வாகமே இவங்க ரெண்டு பேத்தையும் கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இவளுக்கும் மனநிறைவா இருக்கு. மாஸ்டர் சொன்ன செஞ்சுட்டோன்னு சொல்லி.